ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே எனக்கு சரியில்லை இன்னைக்கு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாமாங்க. நித்யா சமருக்கு பிடிச்சமான செலக்ட் பண்ண அந்த சாரியை வந்து கட்டிக்கிட்டு சமர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் சமர் பார்த்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய கண்ணத்தை வந்து டச் பண்றாங்க. அப்போ நம்ம நித்யாவுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா பெட்டல சிவக்குது. நித்யாவும் சமீரும் வந்து அப்படியே பார்வையாலே வந்து அவங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு லவ்லியான சூப்பரான சீனா இருக்கும் போது இந்த சீனை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதே சமயத்துல சமீரோட ஃபேமிலி நித்யாவோட ஃபேமிலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீரோட ஃபேமிலி வந்து புதுசா ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. அந்த பிரச்சனையை வந்து நித்யாவோட ஃபேமிலி வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்றது இனி வர எபிசோட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நித்யா சமீர் அவங்க செலக்ட் பண்ண புடவை வந்து தன்னுடைய குடும்பத்தார் முன்னிலையில வைக்கிறாங்க. சமீரோட அம்மா வந்து நித்யாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு புடவையை வந்து சூஸ் பண்ணி ஒரு காஸ்ட்லியான புடவையை வந்து நித்யாவுக்கு வந்து எடுக்கிறாங்க. எடுத்து நித்யாக்கிட்ட வந்து கேட்கறாங்க, இந்த புடவையை வந்து எடுத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சமீரை பாக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து நித்யாக்கிட்ட வந்து பார்வையில சொல்றாரு, நித்யா எங்க அம்மா செலக்ட் பண்ண அந்த புடவையை வந்து நீ எடுக்காது, அதுக்கு பதிலாக நான் செலக்ட் பண்ண புடவையை எடு, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சமீர் பாத்தீங்கன்னா வந்து பார்வையில நித்யாக்கிட்ட சொல்றாங்க. நம்ம நித்யாவும் வந்து சமீரோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு சமீருடைய அம்மா கிட்டையும் சமீரோட குடும்பத்தார்கிட்டையும் வந்து சொல்றாங்க, எனக்கு அதுக்கு பதிலாக இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீர் செலக்ட் பண்ண புடவையை வந்து நித்யா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சமீரோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. இப்போ சமீரோட ஃபேமிலி வந்து நித்யா செலக்ட் பண்ண அந்த புடவையை வந்து எவ்வளவு வேலைன்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்கும்போது கடைக்காரர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புடவையோட ரேட்டை வந்து சொல்றாரு. நித்யா செலக்ட் பண்ண அந்த புடவை வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரேட்டா இருக்கு. அதை நினைச்சு நித்யாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. என்னடா இது, நித்யா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புடவையை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க நித்யாவோட ஃபேமிலி. அப்போ அந்த சமயத்துல வந்து சமீருடைய அத்தை வந்து சமீருடைய அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நித்யா பத்தியும் நித்யாவுடைய குடும்பத்தார் பத்தியும் தலைக்குறவா பேசுறாங்க. இது மாதிரி சமீருடைய அம்மாவும் அத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நித்யா வந்து அதை பாத்துடுறாங்க. நித்யா பார்த்ததை நினைச்சு சமீருடைய அத்தையும் அம்மாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சமீர் தன்னுடைய கார்ல நித்யாவையும் நித்யாவுடைய குடும்பத்தாரையும் கூட்டிட்டு போயிட்டு நித்யாவோட வீட்டுல வந்து டிராப் பண்றாங்க. நித்யாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னு பார்த்து சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து கேட்காரு, நித்யா உங்களோட ஃபேஸ் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட வந்து சமீர் கேட்கிறாரு. ஆனா நம்ம சமீர் அது மாதிரி கேட்கும்போது நம்ம நித்யா வந்து போய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. உண்மை எல்லாத்தையும் வந்து மறைக்கிறாங்க சமீர் கிட்ட சொல்லாம. ஆனா நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நீ கிட்ட வந்து எந்த ஒரு உண்மையை நீ வந்து மறைக்க கூடாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து எந்த ஒரு ஒளி மறைவு இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால வந்து மறைக்காம எல்லா உண்மையும் வந்து நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு. சமீர் அது மாதிரி சொல்லும் போது நம்ம நித்யா வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க. சமீர், நாங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனா என்னை பத்தியும் என்னுடைய குடும்பத்தாரை பத்தியும் உங்களுடைய அத்தை வந்து தரக்குறவா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் வந்து நித்யா என்னுடைய அத்தா சார்பாகவும் என்னுடைய அம்மா சார்பாகவும் வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னோட குடும்பத்தை சார்பா வந்து நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நீ இன்னொரு சத்தியத்தை வந்து நீ மறந்துட்ட பத்தியா, இன்னொரு ப்ராமிஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம், அதை நீ மறந்துட்ட, உனக்கு அந்த ப்ராமிஸ் வந்து நான் ஞாபகப்படுத்துறேன். எப்பவுமே நமக்குள்ள வந்து நோ சாரி நோ தேங்க்ஸ், இது நீ மறந்துட்ட, என்னைக்குமே நீயும் நானும் வந்து சாரியோ தேங்க்ஸோ சொல்லிக்கவே கூடாது, நோ தேங்க்ஸ் நோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் கிட்ட வந்து நம்ம நித்யா சொல்லும் போது நித்யாவும் சமீர் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப அன்பா வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் வந்து ஒரு டேப்பர் கார்டு கேசட்டை வந்து நித்யாவுக்கு வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. நித்யா சமீர் கொடுக்கக்கூடிய அந்த டேப்பர் கார்டு கேசட்டை வந்து கிஃப்டா வந்து நம்ம நித்யா வந்து வாங்கிக்கிறாங்க. பார்வையால வந்து நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு லவ்லியான சீனை வந்து நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு அழகா இருக்கு சீன். சமீர் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக கோட் ஷூட் அளவை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து சமீரோட அம்மா வந்து சொன்னாங்க, சமீர் உனக்கு வந்து கோட் ஷூட்டே நல்லா இருக்காது, நிச்சயதார்த்தத்துக்கு வந்து குர்தா பைஜாமா போடு, அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. சமீரோட அம்மா வந்து சமீர் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம டெய்லர்கிட்டையும் வந்து குர்தா பைஜாமா வந்து நீங்க வந்து தச்சு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய அம்மா வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுக்கும் நமக்கும் வந்து கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை வந்து தன்னுடைய அத்தை மேலையும் தன்னுடைய அம்மா மேலையும் இருக்க அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு ரொம்ப வந்து அமைதியா இருக்காரு நம்ம சமீர். சமீர் அம்மா சமீர் அத்தா பாத்தீங்கன்னா வந்து சமீருடைய நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுக்கறது, என்ன மாதிரி ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி சமீருடைய அத்தை வந்து அந்த சமயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நித்யாவுடைய குடும்பத்தாரை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டு போட போறாங்க, என்ன மாதிரியான
கெஸ்ட்டை வந்து எப்படி வர வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து கிண்டலா ரொம்ப வந்து தரக்குறவா பேசுறாங்க நித்யாவோட ஃபேமிலி பத்தி. இது மாதிரி சமீருடைய அத்தை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சமீர் வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. சமீருடைய அண்ணி வந்து அந்த சமயத்துல வந்து சமீர் ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து நம்ம சமீருடைய அண்ணி பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்டையும் தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் வந்து சொல்றாங்க, நித்யாவுக்கு செலக்ட் பண்ண ரிங் வந்துருச்சு, என்கேஜ்மெண்ட் ரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அண்ணி கையில இருந்து நித்யாவுக்கு போடக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து வாங்கி பாக்குறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ரிங் பாத்தீங்கன்னா வந்து டைமண்ட் ரிங், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரிங்கை வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யாவுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காரு என்கேஜ்மெண்ட்க்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா லவ்லியா இருக்கு போதுங்க. அந்த ரிங் வந்து நம்ம சமீர் வந்து நித்யா கையில போட்டு விட போற அந்த சீன் வந்து இப்பவே வந்து எனக்கு கண்ணு தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பரான சீனா இருக்க போது. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு நித்யாவுக்காக. அதை பார்த்துட்டு சமீருடைய அத்தையும் அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. சமீருடைய அத்தை வந்து கேட்குறாங்க, என்ன சமீர் நீ பண்ணியிருக்க, ரொம்ப வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி நித்யாவோட ஃபேமிலி, அது மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து வரப்போற பொண்ணுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியா வந்து நீங்க வந்து டைமண்ட் ரிங் வாங்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சமயத்துல நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கோபமா வந்து கேட்குறாங்க, நீங்க எப்ப பாரு நித்யாவை பத்தி நித்யாவோட குடும்பத்தாருக்கு வந்து தரக்கூடா பேசுறீங்க, அன்னைக்கு அது மாதிரி தான் வந்து புடவை செலக்ட் பண்ற விஷயத்துல வந்து நீங்க வந்து நித்யாவுடைய குடும்பத்தாரை பத்தி நித்யாவை பத்தி நீங்க தரக்கூடவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்து ரொம்ப ஆஷா வந்து தன்னுடைய அத்தை கிட்டையும் தன்னுடைய அம்மா கிட்டையும் வந்து ரொம்ப கோபமா வந்து பேசுறாரு. நம்ம சமீர் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம சமீர் அது மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு சமீருடைய அத்தையும் அம்மா பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் சமீருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, சமீர் மட்டும் இல்லைங்க நித்யா சமீருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள வரப்போகுது நிச்சயதார்த்தத்துல. இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கு சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமாட்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.